யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இது தேனி ஸ்ரீராம் ஜோதிட மையத்திலிருந்து இந்த பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவருடைய வீட்டில் வயதானவர்கள் இருந்தால் 80, 90 இந்த வயதுகள் இருந்தால் அவங்க கட்டாயமாக அவங்க இறந்து தான் ஆவாங்க. மனிதனாய் பிறந்தவங்கள் என்றைக்கு இருந்தாலும் இறப்பு ஒரு நாள் கட்டாயம் உண்டு, நிச்சயமாக உண்டு. அது எந்த பஞ்சாங்கத்தில் எந்த காலண்டரில் ஒளிஞ்சிருக்குன்ற யாருக்கும் தெரியாது, சரிங்களா? அது தெரிஞ்சிருந்தால் மற்ற அந்த வாழ்கிற நாள் பூரா நரகமாக மாறிடும் அந்த வாழ்க்கை. அதனால தான் ஆண்டவன் அந்த நாட்களை தெரியாமையே வச்சுருக்கான். ஒரு மனிதன் இறந்துட்டாருண்டா உடனே அது அடப்போம். 80 வயசு 90 வயசில் அவர் இறக்காமல் என்னங்க செய்வார்? அப்போ அந்த காலத்தில் இப்போள்ள இந்த சமயவாதி அதை பயன்படுத்திக்கிறாங்க. அடப்பில் இறந்துட்டாங்க, இது உடனே இந்த அடப்பு பரிகாரம் பண்ணணும், அடப்பை பிடிச்சி அடைக்கணும். எப்படின்னு பாருங்கள், அடப்பை பிடிச்சி அடைக்கிறாங்களாம். இது நம்ம மக்கள் யாராவது ஒருத்தர் இறந்து விட்டால் இது ஒரு பயம் அவங்களுக்கு வந்துடுது. இந்த அடப்பு வர காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தனுசு ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் உள்ள நட்சத்திரங்கள் பூரா அடப்பு நட்சத்திரம் தான். அந்த ராகு நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம், மற்ற அந்த குரு, இந்த மாதிரி சூரியனோட நட்சத்திரங்களை பூரா அந்த அடப்புன்னு சொல்லிடுறாங்க. அடப்பு நட்சத்திரம் ஒரு சில நட்சத்திரங்கள் இருந்தால் அந்த இறந்தால் உடனே அடப்பான். இதில் இவங்க பரிகாரம் பண்ணணும், பரிகாரம் பண்ணாட்டி மேலும் ஏதாவது ஒரு விபரீதத்தை உண்டு பண்ணிடும் அப்படின்னு சொல்லி மக்களை பயமுறுத்தி, காசு, அதாவது மக்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி அவங்கக்கிட்ட பரிகாரம் என்ற ஒரு போர்வையில் அவங்க உங்களை ஏமாற்றி காசை பறிக்கிறாங்க. நிச்சயமாக சத்தியப்படி அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. நாங்களாம் அடப்பண்டு போயிட்டு வாங்க, எப்போ ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கன்றது தான் நாங்கள் சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். தவிர இந்த அடப்பில் இறந்துட்டாங்க பரிகாரம் பண்ணணும் இதெல்லாம் கிடையாது. சாஸ்திரம் சம்பிரதாயம் என்பது நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அது எவ்விதமான தவறுகள் கிடையாது, சாஸ்திரம் சொல்லுது. ஒருத்தர் பொதுவாக இப்போ இந்த ஜாதக ரீதியாக ஒரு மனிதர் இப்போ வெளியூரில் வேலைக்கு போகிறாங்க, ஒரு அதாவது 6லும் சாவு 100லும் சாவுன்றலாம் சொல்லுவாங்க. 6லும் சாவு 100லும் சாவுங்கிறது அது வேறு அர்த்தங்கள். ஆனால் 6 வயசுல சாவாங்க 100 வயசுல சாவாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. 6ல் சாவு 100ல் சாவுங்கிறது அது வேறு அர்த்தங்கள் இருக்குது, அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் வெளியூரில் போய் வேலை பார்க்குறாங்க, தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்க, வெளிநாட்டிலும் போய் வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய ஜாதக ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்க மரணம் ஏற்பட்டால் அங்கிருந்து நம்ம கொண்டு வரோம். ஒரு சில பேர் வீட்டுக்கே கொண்டு வரதில்லை, அப்படி நேரம் அந்த சுடுகாட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி அமைப்பில் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்தாலும் தன்னுடைய அவர் பிறந்த ஊருக்கு வந்தாலும் அவங்களுடைய வீடு வாசலில் வீட்டுக்குள்ளேயே வைக்கவே மாட்டாங்க. பிள்ளை சுச்சுவேஷனில் வீட்டில் வைக்கிறதே கிடையாது, வெளியிலே வச்சுருந்து அவங்களுடைய சம்பிரதாய பிரகாரி அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு முறைகள் செய்து அப்படியே போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனால் இது அடக்கம் பண்ணிச்சுன்னா இதோடைய சாஸ்திரம் என்னன்னு சொல்லுதுன்னா, கரெக்டாக 30 நாள் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுட்டு அடுத்து வரக்கூடிய வருஷம், ஒரு வருஷம், அதாவது சூரியன் சுற்றி ஒரு வருஷத்துக்குள்ளே வரக்கூடிய ஏதாவது ஒரு மாதத்தில் சூரியன் அந்த நேரத்தில் அவர் இருந்தால் அந்த மாதம் சுற்றி வரும்போது அந்த சூரியன் உள்ள மாதத்தில் அவர் இறக்குறாரு, அந்த திதியில் இறக்குறான்டா. என்றைக்குமே பாருங்களேன், இந்த வாழ்கிறவங்களுக்கு நட்சத்திரமும் இறக்கிறவங்களுக்கு திதி தான் வச்சு அவங்கள நம்ம செய்ய வேண்டும். இந்த திதியில் அவங்க அடுத்து கரெக்டாக அது அடுத்து வரக்கூடிய ஆண்டு, இப்போ இந்த ஆண்டில் இந்த ஒரு மாதம் தமிழ் மாதம் வச்சுக்கோங்களேன், அதே அடுத்து வரக்கூடிய தமிழ் மாதம் அது வளரும் பிற திதியா அல்லது தேய்பிற திதியில் அவர் இறந்திருந்தாரெலாம் அந்த திதி மொத்தம் 15 திதிகள். அந்த 15 திதியின் அடிப்படையில் அவர் எந்த திதியில் இறக்குறாரோ அந்த திதியில் போய் நேராக அதாவது முன்னோர்கள் நான் அறிந்த விஷயம் இது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அடுத்து வரக்கூடிய ஆண்டு அதே ஆண்டில் போய் நீங்கள் ராமேஸ்வரம் போய் ராமநாதனுடைய சாமி ஆலயத்தில் போய் அவருடைய பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு செய்ய வேண்டிய சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் முடிச்சுட்டு வந்தால் அது அடுத்து நம்ம அதாவது ஒருத்தர் இறந்துட்டால் அது அந்த கடைபிடிக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகள் கடைபிடிக்கணும்.
அவங்க முடிஞ்சாச்சுன்னா அடுத்தவங்க கடைப்பிடிக்க முடியாது. அதனால் வந்து அந்த ராமநாத சாமி கோயிலில் போய் மறாவது வருஷம் போய் நீங்கள் அதை செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுட்டு வந்தால் அடுத்து வந்து செஞ்சாலும் ஏற்றுக்கிறோம், செய்யாட்டி ஏற்றுக்கிறோன்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுதுங்க. ஆனால் அடப்பு வந்துட்டால் இவங்க பயமுறுத்தி வச்சுருக்காரு. 6 மாதம் அடப்பில் இறந்துருக்காரு. நீங்கள் வீட்டை பூட்டிட்டு எங்கிட்டால போயிருங்க, பரதேசி போயிருங்க. நாங்கள் வந்து அடப்பு பரிகாரம் பண்ணி அதை பிடிச்சி நாங்கள் அடைச்சி அது நாங்கள் பரிகாரம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு பொய், எவ்வளோ ஒரு பிராடுத்தனம் மட்டும் பாருங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய தாய் தந்தை இறந்துட்டாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து இந்த ஆடி 18 திதி கொடுக்குறது, மற்ற என்னென்னமோ பண்ணுறாங்க. அதெல்லாம் நிச்சயமாக உண்மை கிடையாது. நம்ம தாய் தந்தை இறந்துட்டாலும் அவங்களுக்கு போய் நம்ம செய்ய வேண்டியது நம்மளே முன்னாடி நின்று செய்யலாங்க. நம்மளே கையெடுத்து கும்பிடலாம். நம்ம தாய் தந்தைக்கு நம்ம தான் செய்யணும், சரிங்களா? இது மாதிரி அப்படின்ற இவங்க அடப்பு என்று சொல்லி, ஏன்னா நம்ம இவங்க இறந்தவங்க போய் சொன்னாங்களா, மேலே போய் நான் அடப்பில் இறந்துட்டேன் எனக்கு பரிகாரம் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா, யாரும் சொன்னாங்களா? அப்படின்னு ஒரு கண்ணு கிடையாதுங்க. நீங்கள் இது அடப்பை நினச்சி நீங்கள் பயப்படவே வேண்டியதானா? இன்னும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்த சாஸ்திரம் சம்பிரதாயமும் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய இருப்பிடம் எந்த மாதிரி அமைப்பில் இருக்கோ அந்த மாதிரி அமைப்பிலும் பண்ணிக்கலாங்க. இது வந்து எந்தவித தவறும் இல்லைங்க. இதை நினச்சி நீங்கள் யாரும் கலங்க வேண்டியது இல்லை, யாரும் நினச்சி இது பயப்பட வேண்டியது இல்லைங்க. அடப்பு பரிகாரம் என்று ஒருத்தர் சொல்கிறாருன்னா உங்களை ஏமாத்துறன்ற அர்த்தம், சரிங்களா? அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியில் வந்துடுங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு இந்த அடப்பை பற்றி நீங்கள் நினைக்கவே வேணாம். அடப்புங்கிறது ஒன்று கிடையவே கிடையாதுங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நன்றிங்க, வணக்கம்.